ஆல் தி பெஸ்ட் அண்ணே முடிஞ்சா. யூ வில் ட்ரை. ஓகே அண்ணே ஆல் தி பெஸ்ட் முடிஞ்சா. தரதா அவனுங்க பாரு டிராகன்ட்ட போயிட்டானுங்க. இவனுங்க 18 கிலோ எடுத்துறானுங்க. போட்டுங்க பாருங்க. போட்டு வேலை பிடிஎஸ் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கு. நிஸ்டாலிட்டி முடிஞ்சது. 20 கில். அடல் ரஷ் ஃபுல்லா பாக்குறவங்க போலகறாங்க. பாக்குறவங்க எல்லாம் குண்டி நடிக்க வைக்குது ஒரு டீம் அப்படின்னா. லாஸ்ட் மேட்ச் வார 10 வைக்கிறாங்க. ஜோர்டன் 10 வச்சத நீ 10 வைத்த நெருப்பு ஒன்று அப்படின்னு அவன் ஆரம்பிச்சு வச்சான். முடிக்கிறது யாருன்னு தெரியாம திக்கு தெக மாதிரி போய்கிட்டு இருக்கு. மேட்சே ஒரு மாதிரி ஃபயரா போயிட்டு இருக்கு. யாருக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேட்டீங்கன்னா ஜோர்டன். ஆனா முடிக்கிறது எண்டு கார்டு யாரு வைக்கிறது? எண்டு கார்டு யாரோடது? பிடிஎஸோட இருக்குமா? டிராஃபி பிடிஎஸோடதா? 20 கில்லு. சாயோபி ஏசியா நம்பர் 1 7 கில்லு. சுட்டி கொடூர குழந்தை, லாக்டவுனின் கொடூர குழந்தை என்றாலே அன்பால் அழைக்கப்படும் சுட்டி 7 கில்லு. தமிழ்நாடு கோல் தமிழ்நாடோட ஒரு ஸ்டார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்னைப்பர் கார்டு பல பட்டங்களை வாங்கி குவித்துள்ள நம்ம கோஸ்ட் ப்ரோ 5 கில்லு. எஸ்டிஆர் பல ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடி வந்து இப்போதான் 1 கில்லு. பட் பரவாயில்ல, எங்க ஆப்ஷன் கொடுத்த ஒரு வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 20 கில்லு. மறுபடியும் ஒரு ஃபைட். சீனியர் பாட்ஸ்மேன் கிட்ட வந்துட்டாங்க. சீனியர் பாட்ஸ்மேன் கிட்ட ஒரு 23 24 என்ன 24 கில்லு போட்டு போலந்துட்டு இருக்க ஒரு அணி பிடிஎஸ். ஒருவேளை பிடிஎஸ் அடிக்க அவனுங்க இறங்குவானுங்களோ? புரியல எனக்கு என்னன்னா இது 25 இப்பவே 6 கில் எடுத்தா போதும். இங்க ஒரு 3 கில் இருக்குது வேற. ஆல்ரெடி ஒரு நாக்கு, மறுபடியும் ஒரு நாக்கு 26 பிடிஎஸ் ஆன் ஃபயர். எஸ்ஆர் நாக்கு, எஸ்ஆர் உள்ள கீழ இறங்கிச்சு. உள்ள ஊதி அடுத்த நிமிஷம் நாக்கான அடுத்த நிமிஷம் எஸ்ஆர் தூக்குறாங்க. எஸ்ஆர் தூக்குறாங்க. லியோ வைட் ஆல்ரெடி நாக்குல இருக்கான். லியோ வைட் ஆல்ரெடி நாக்குல இருக்கான். இந்த ஒரு ரேட் மறுபடியும் வாங்கிக்கோ. இந்த சாப்பிடு வாயில. போடு 27 காப்பாத்திராங்க. 28 கில்லு 23 கில்லு. இன்னும் 26 பேர் இருக்காங்க. இன்னும் 26 பேர் இருக்காங்கடா. அவ்வளவுதானே. புடிச்சிட்டேனே. ஐயோ ரெக்கார்டா. ஐயோ கடைசி மேட்ச்ல இப்படி இருக்காங்க உடைக்கறாங்க. ஆர் யூ சீரியஸ்? வீக்கஸ் புடிச்சிட்டேனே. ஐயோ எதிர்பார்க்காத வருது. இல்லடா மேல இருந்து குதிக்க போறானடா. குதிச்சாங்களா? இல்லண்ணா குதிச்சாருங்க. டீம் 10 ஆனா அவங்களே பிடிக்க போறானே. அண்ணா எந்த டீம் அந்த டீம் பிடிக்க போகுதுனே. இதுக்கு ஒரு தைரியம் சத்தியமா வேணும்னே. இல்ல வர மாட்டானுங்க. பெண்கள் அணி உள்ள இல்ல அவனுக்கு யாரே தெரியாம போறானடா. அவனுக்கு யாரே தெரியல. சுட்டி கொடூர ஜார்டன் முடிச்சாங்க. ஜார்டன் டீம் யார பத்தி 32 கிலோ சுட்டி அடிச்சத பாத்தியா இல்லையாடா நீ? பார்த்தனே. ஐயோ சுட்டி அடிச்ச வெறும் பட்டுக்கு ரெண்டு பேத்த பச்சு அடிச்ச. மூணாவது அடிச்சத பாத்தியா இல்லையாடா நீ? அண்ணா ஐயோ 32 அண்ணா. டேய் அதெல்லாம் விடுடா. சுட்டி இறங்கி போய் ரெண்டு பேரும் வச்சா பண்றா வாயில. மூணாவது அடிச்சிருந்தானா அவ்வளவுதான்டா வெறியா இருந்திருக்கும். ரொம்ப தலை சுத்துதுன்னு எனக்கு அவங்க ஆனதை பார்த்துட்டு. யார் இருக்கா இன்னும்? பெண்கள் டீம். பெண்கள் அணியா ஐயோ பெண்கள் அணிக்கு இன்னும் பெண்கள் சப்போர்ட் வருதுன்னு நினைக்கிறேன். போடு ஈஸ்வானாக்கு போன சாயோட ஸ்ப்ரே பாத்தீங்களா? எங்க இருக்க ஒருத்தர் எப்படி ஸ்ப்ரே 4x ஜார்ட் லெவல் ஸ்ப்ரே என்ன. ஐயோ
போன மேட்ச் தானே குமார் சொல்லிட்டு இருந்த லீடுங்க இவங்க தான் லீடுங்க நீங்களே ஆனா வேற ஒருத்தருக்கு வந்தாங்க நீங்க இப்ப என்ன ஆச்சுக்குவாரு ஐயோ நான் guess எனக்கே ஒண்ணும் புரியல எனக்கே ஒண்ணும் புரியல எம்பிடிஎஸ் இருக்குடா ஸ்பாயில் பண்றது எம்பிடிஎஸ் இருக்குடா ஆமா அதுதான் சொல்றேன் எம்பிடிஎஸ் மட்டும் தான் இருக்கு எம்பிடிஎஸ் ஒரு நாக்கு இப்போ பட் ஆனா எம்பிடிஎஸ் இருக்கு எம்பிடிஎஸ் மட்டும் தான் ஒரு வேலையை காட்ட முடியும் எம்பிடிஎஸ் வேலையை காட்டுது எம்பிடிஎஸ் அவர் இல்லங்க எம்பிடிஎஸ் ஸ்பாயில் பண்றாங்க எம்பிடிஎஸ் பிளேயிங் தி ஸ்பாயிலர் எம்பிடிஎஸ் பிளேயிங் தி ஸ்பாயிலர் எம்பிடிஎஸ் ஸ்பாயில் பண்ணுமா எம்பிடிஎஸ் ஸ்பாயில் பண்ணிருச்சா இல்ல உங்க ஜோன் அங்க பாருங்க ரெண்டு நாக்கு எஸ்டிஆர் ஆகலாம் எம்பிடிஎஸ் இஸ் ஸ்பாயிலிங் எம்பிடிஎஸ் இஸ் பிளேயிங் தி ஸ்பாயிலர் ரோல் எம்பிடிஎஸ் இஸ் ஸ்பாயில் பண்றாங்க முடியுமா இது அடிக்கணும் வேலி அடிக்கணும் வேலி அடிச்சாலும் வேலையாவாது இப்ப தம்பி மேட்ச் வின் பண்ணோம் சாக்கோ இந்த பக்கம் எம்பிடிஎஸ் அந்த பக்கம் யாரு எஸ்டிஆர் காப்பாத்தி ஆகணும் இப்போ எஸ்டிஆர் கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் எஸ்டிஆர் கண்டிப்பா டீமுக்கு வேணும் எஸ்டிஆர் காப்பாத்தி ஆகணும் முடியுமா காப்பாத்துறாங்க எஸ்டிஆரையும் காப்பாத்துறாங்க அவர் இளைக்கிறான் கோஸ் தவர் இளைக்கிறானா இல்ல வந்துட்டான் கோஸ் டீம் ஐயோ வெரியான டீம் ஸ்பிரிட்னா ஒருத்தனை லூஸ் பண்ண மாட்டாங்க கடைசி நேரத்துல கோஸ்ட் வேலை பீட்டஸ் பேர் வச்சான் கோஸ்ட் என்ன மேன் ஆஃப் தி சீரிஸ் அடிச்சு சொன்னேன் மேன் ஆஃப் தி சீரிஸ் அவன உசுர கொடுத்து எப்படி காப்பாத்துனா என்ன கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கோஸ்ட் பா அவன அந்த ரெண்டு எம்பிடிசி ரெண்டு டீம் ஃபைட் எடுத்துதானே போறா கொஞ்சமா ஐயோ வேலைய பார்த்துட்டானே கோஸ்ட் கொஞ்சமா பிளேஸ் வேலைய பார்த்துட்டானே கொஞ்சமா முன்னாடி வரா சாய் உள்ளார போறா சாம தூக்குறா சாய் உள்ள இறங்கறா ஜோன் மறுபடியும் ஹாட் பிளாங்க் டாம் கோனேட் சாயிட்டு இருந்து ஒண்ணாவல சபக யாரு மறுபடியும் சாகோ மட்டும் இருக்கா சாகோ தூக்குறாங்க சாகோ சொல்லி வச்சிருக்காங்க யார் மேல புல்லட் வருதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க சாகோ 1 HP நானி பண்ணி கொள்றாங்க யாரா நாக்கு வைக்கிற அப்படி சொல்லி அடிக்கிறாங்க பிடிஎஸோட வெற்றியா வெற்றியா ரியா மட்டும்தான் இருக்கு யார் அடிக்கிறன்னு சொல்லி அடிச்சாங்கடா அப்பா ஐயோ என்ன உட அங்க பாரு ஐயோ என்ன உட ஜோன யார் அடிச்சா மதன் ப்ரோ சாட்ல மொத்த ஃபயர் பறக்குதோ மொத்த டீமும் கதி கலங்குதோ அந்த டீம் பேரு தான் வேலு பிடிஎஸ் 12 ப்ரோ டிராஃபியோட வின்னர்ஸா முனிசுடா மண்டலடா ஐயோ அண்ணே 37 கில் எஸ்எஸ் ப்ரோ டிராஃபியோட சாம்பியன்ஸ் தி வேலு பிடிஎஸ் ஓடி வெரி அங்க பாரு சாய சுட்டி அங்க பாரு 24 கில் ஒரு டீம் 8 16 20 5 6 டீம் தன்னோட ஒத்த கையில அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் 6 டீம் அங்க பாரு எஸ்டிஆர் 5 கில் கோஸ்ட் ஷாப்பி 8 கில் ஒவ்வொருத்தரும் 5 டீம் அடிச்சுக்கிறான் சாய் 3 டீம் அடிச்சுக்கிறான் கோஸ்ட் 2 டீம் அடிச்சுக்கிறான் சுட்டி நான் 3 டீம் அடிச்சுக்கிறான் எஸ்டிஆர் கூட 1 டீம் 1.5 டீம் அடிச்சுக்கிறான் ஒவ்வொருத்தனையா போலான்னு பொளந்துக்கிறான் எப்படி போலான்னு போற நெருப்பு போடக்கூடாது நெருப்பு ஸ்ட்ரிக்ட்லி போடக்கூடாது நெருப்பு போட்டா டீமை ஸ்ப்ளிட் அப் பண்ணிடுவேன் டீம் நெருப்பு போடக்கூடாது வேலு தான் போடணும் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் நெருப்பு சாறு போடக்கூடாது சொல்லியிருக்கேன் ஜெயிச்சாலுமே போடக்கூடாது அப்புறம் நாளைக்கே அவங்க எல்லாம் வேற இடத்துல இருப்பாங்க மறுபடியும் இந்த ரைவல்ட்டி ஆரம்பிக்கல அப்படின்னு வேலு தான் போடணும் ஸ்ட்ரிக்ட்லி 12 கில் ஏசியா நம்பர் 1 பா Are you serious guys? Are you serious? என்னடா இதாண்டா ஃபைனல் ஐஎஸ் கில் ஃபைனல் எத்தனை மேட்ச் 1 2 3 4 5
6 1 2 3 4 5 6 மேட்ச் வின். டாமினேஷன் டு த கோர். டாமினேஷனோட கோர். அதுல இன்னைக்கு மட்டும் 5 மேட்ச்னா இன்னைக்கு மட்டும் 7 மேட்ச்ல 5 மேட்ச் வின். 5 மேட்ச் பியூர் டாமினேஷன். பியூர் டாமினேஷன். ஒரு நாளே டாமினேஷன். 37 கில், 17 கில், 12 கில், 21 கில், ஒரு ஹாட்ரிக். பியூர் டாமினேஷன் இஸ் they are dominating. They are dominating the entire war. மறுபடியும் is. Are you serious? ரோல் இல்லாம ஏசியா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாங்க தாய். ஐயோ குமார், ட்ரோல் இல்லாம டிராஃபி கேட்டியே குமார். ஏசியா நம்பர் 1 ஓட விளையாட்டு. ஏசியா நம்பர் போறோமா bro? ஐயோ அங்க பாரு என்ட்ரி அங்க என்ட்ரி யார் தெரியுமா? என்ட்ரி யார் தெரியுமா? போ டிஸ்கார்ட் வாங்க. ஸ்டியர் இந்த ஆட்டம் போதுமா bro? நான் ஸ்டியர் இந்த ஆட்டம் போதுமா கேக்குறேன்டா டேய். எட்டு தலை ஆட்டுன்னு எல்லாத்தையும் கலக்கு வேண்டு. சரியான டீம் பிளேயர். பாடி என்ன எஸ்டிஆர் மரணம் காமிச்சிட்டீங்க. மரணத்தை கொண்டு வந்துட்டீங்களே. மரணத்தை எல்லாத்துக்கும் மரணத்தை ப்ரோ கடைசி வச்சு பாத்துக்கலாம்டா அப்படின்னு. இந்த மேட்ச் கண்டென்ட் கண்டிப்பா வரும்ண்ணே. மரணத்தை விதைச்சிட்டீங்களே. நம்ப முடியலையா? ஆனா இந்த மேட்ச் கண்டென்ட் வேணும்ண்ணே. சத்தியமா நம்ப முடியலடா. ஏய் ஒரு ஃபைனல் எனக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப முதல்ல கை நடுங்குது ப்ரோ. என்னன்னே தெரியல ப்ரோ. ரொம்ப நாள் வெறியான மேட்ச் போல கையா நடக்குது ப்ரோ. இல்ல வேற உண்மையாலுமே அந்த கேம் உண்மையாலுமே சத்தியமா சொல்றேன் வெரியா ப்ரோ. ஃபேன்டாஸ்டிக்கா சுட்டி சாய் சுட்டி ரெண்டு பேரும் வேலு தான் மேன் ஆஃப் தி சீரியஸ் என்று நான் இந்த இதில் அறிவிக்கிறேன். அவன் நான் நிறைய நுவான்சஸ் கவனிச்சதுல வந்து வேலு பிளேட் எக்ஸ்ட்ரீம்லி கடைசியில எஸ்டிஆரோட காப்பாத்தினது. சாய் நீ என்னடா இவ்வளவு வேகமா வளர்ற நீ? நான் ஒவ்வொரு வாட்டி பார்த்துட்டு சாய் என்னடா இவ்வளவு வேகமா வளர்றான்னு கேட்டுட்டே இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும். இன்னும் இவ்வளவு வேகம் வளர்றான் அப்படின்னு. ஃபேன்டாஸ்டிக் டாடி, ஃபேன்டாஸ்டிக் டு தி கோர் டா ப்ரோ. அந்த மேட்ச் ஜார்டன் ரன் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுவான்னு நினைச்சோம் ப்ரோ. நான்லாம் மாறவே இல்ல. பாத்துக்கலாம் கடைசி மேட்ச் மோட்டிவேஷனா இருந்தோம் ப்ரோ. நாங்கலாம் இருந்தப்போ சுட்டி தான் மோட்டிவேஷனா இருந்தோம். பாத்துக்கலாம் ப்ரோன்னு அதான் ஜெயிச்சிட்டீங்களா? அதை பத்தி ஏன் பேசுறீங்க? பாவம் ஜோர்டன் அழுதுட்டு இருப்பான். நாங்க என்னதான் பண்றது இந்த உலகத்துல? ஐயோ வெரிடா. எஸ்டிஆர் எப்படி மாசா? எஸ்டிஆர் 4th பின் செட் ஆயிடுச்சு. நமக்கு M4 எல்லாம் வச்சிருக்கான். இன்னும் நல்லா விளையாடுவான். இப்போதைக்கு பயந்துட்டே விளையாடுவான். இன்னும் நல்லா விளையாடுவான். எஸ்டிஆர் டீம் பிளேயர் தான். வெரியான பாவம் எஸ்டிஆர் கடைசில இதாயிச்சு. பிங்கு எஸ்டிஆர். ஆமா அவனுக்கு மாத்த சொல்லிருக்காங்க. 1GB கனெக்ஷன் மாத்த சொல்லிருக்காங்க. சென்னையில தானே இருக்கான். அது செட் ஆயிடும். அது மாத்திரம்னா இன்னும் நல்லா விளையாடுவான். ஷுவரா வச்சு உங்க எஸ்டிஆர் விட்டுறாதீங்க. எஸ்டிஆர்லாம் பல வருட கனவு. சாய் ப்ரோ கூட விளையாடணும், கோஸ்ட் ப்ரோ கூட விளையாடணும் அப்படின்னு. அதனால அப்படியே அவன் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே இருப்பான். என்ன சொன்னாலும் கேட்பான். எப்பவுமே இருக்கிறது அவன் தான். அதனால அவனை வச்சுக்கோங்க. வேற யாரையும் நீங்க தேடி இருக்கிறது வேஸ்ட். நம்ம கூட இருக்கிறவங்கள வந்து அடுத்த சந்தோஷம் இல்ல ப்ரோ. எஸ்டிஆர் ஜெயிச்சதுதான். ஆமா ஆனா ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. போன மேட்ச் ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அடிச்சோன்னு ஒரு சந்தோஷம். வெரி குட் எஸ்டிஆர். வெரி குட்ரா எஸ்டிஆர். நன்றி ப்ரோ. வெரி குட் வெல் பிளேட். நாளைக்கு கனெக்ஷன் இப்ப ஜெயிச்ச காசு வச்சு கனெக்ஷன் போட்டுக்கணும். அவ்வளவுதான். சரியா? முடிஞ்சிச்சு. சரி ப்ரோ. வெரி குட் வெல் பிளேட். வெரி குட் சொல்றதுலாம் சத்தியமா இன்னொரு 300 சப்ஸ்கிரைபர் தான். இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் தான் गाइस. சரி 18k. நேத்து 17k, இன்னைக்கு 18k. வாங்க 18k போறதுக்கு பாருங்க. அடிச்சு கேக்குறான் பீட் டெஸ்ட். அதாவது அவன் வேற யார்ட்டையும் கேட்கல गाइस. பீட் டெஸ்ட் சசிகல்ட்ட பட்டு கேக்குறான். வருவீங்களா அங்க அப்படின்னு கேக்குறான். நான் தான் உங்களோட 4th மேன். என்னை விட்டா இனிமேல் யாரும் இல்லை அப்படின்னு. வெரி குட். ஐயோ எக்ஸ்ட்ரானரி ஃபைனல். அதாவது சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது யாருன்னு நான் வந்து சத்தியமா எனக்கே தெரியல. 14 கில்ல தான் இருந்தீங்க. செத்து வேற போட்டீங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல.
எக்ஸ்பெக்டே பண்ணாத எங்க ஒண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஃப்ரீயா இருந்தா பாருங்க ப்ரோ. யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எங்க ப்ரோ போறோம்? எமோஷன் ஸ்டார்டிங் ஈவென்ட்ல இருந்து ப்ரோ, ஈவென்ட்ல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 கில் ஸ்டோல்டு. அங்க இருந்து மறுபடியும் வெளிய வந்து ஆமா ப்ரோ ஆமா ஒரு 10 கில் அந்தவே இல்ல ப்ரோ. Comms எல்லாம் ப்ரோ voice கிட்டத்தட்ட comms நிறைய கில் இதாயிருச்சு. இது சுட்டி இது 3 கில் வேஸ்டா போயிடுச்சு. யாரோ எந்த ஒரு 3 கில் ஒண்ணு தெரியுமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு வெற்றி ரொம்ப நாள் கழிச்சு, ரெட் கார்டு கிடையாது, கான்ட்ரவர்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே என்டையர் ஒரு கூட்டமே அப்படியே வந்து ஷாக் ஆன ஒரு வெற்றி தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு பெரிய ட்ராஃபில இந்த ட்ராஃபி மட்டும்தான் நான் கவனிக்கிறேன். ஏதாவது என்னடா ஏதாவது ஜெயிச்சா ஏதாவது எப்பவுமே சொல்லுவாங்களே அப்படின்னு, யாரும் ஒருத்த வார்த்தை கூட பேசல. எல்லாரும் அப்படியே ஆடிட்டாங்க, அப்படி நின்ட்டாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு. சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் டாடி, ஃபேண்டாஸ்டிக் கேம் பிளே பை விடிஎஸ். அருமையான ஆட்டம், திறமையான ஆட்டம். இருங்க போய் எல்லாத்தையும் கங்க்ராட் பண்ண அனுப்பிவிடுறேன். சூப்பராக வந்துட்டானுங்க ப்ரோ. அதே மாதிரி ஜோர்டன் நம்ம கங்க்ராட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பாவம். கொஞ்சம் பக்கத்தில் வந்து விட்டுட்டான். எந்த விதத்திலுமே குறைஞ்சாங்க கிடையாது. எந்த விதத்திலையும் ஒரு நுனி ஒரு 0.1% கூட யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, யாருக்கும் இதுவும் கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் பிளே. சீரியஸ்லி அவ்வளோ அழகாக விளையாண்டிங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரியா? போய் எல்லாரும் கங்க்ராட் பண்ணுங்க, போங்க போய் பிடிஎஸ் கங்க்ராட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜோர்டன் வெல் பிளேட் கோட்டு. எல்லாரும் இங்கே இதே டீமாகவே இருங்க, இதே டீமாக இருக்கிறது பெட்டர். போங்க. ரெட் கார்டு to rising star is STR, and that is why people love Sai and goes to the core. Thanks Madan bro. For you Steve bro, this is dedicated to you. For this victory is dedicated to Steve bro. அவர்தான் STR வந்து ஆளாக்குனது, நாங்கள் கிடையாது. அவர் தான் வந்து ஒரு நேரம் ஃபுல்லாக பேசி எஸ்டிஆருக்கு பல விஷயம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது அவர் தான். ஸோ டெடிகேட் திஸ் வெற்றி டு யூ. உங்களுக்கு தான் இந்த வெற்றி, உங்களுக்கான சமர்ப்பணம் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லைக் சப்போர்ட்டிங் எஸ்டிஆர் லைக் சம்திங். அது வந்து பெரிய ஒரு இதாகிடுச்சு. வெரி 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 ஏன்னா போடா ஓகேடா. உனக்கு ஸ்ரீப்ரோ மிஷின் கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனால் ஸ்ரீப்ரோட மிஷின்ல நீ எப்போ நெக்லெக்ட் பண்ணாலுமே நீ உன்னோட அழிவோட உச்சகட்டத்துக்கு போறன்னு அர்த்தம். அவர் ஒன்று சொன்னார். அவரு தான் ஆக்சுவலாக எஸ்டிஆரை உருவாக்குனாரு. அவருக்கு பிசி வாங்கி கொடுத்தா, எஸ்டிஆரை வேற யாரோ பிசி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணும்போது அந்த வாலண்டரியா வந்து வாங்கி கொடுத்தது அவர் தான். நான் எப்ப இக்னோர் பண்ணேன்? இல்ல ஸ்ரீப்ரோ எப்பவுமே என்கிட்ட வந்து பேசுவாரு. என்கிட்ட சொன்னாரு, என்கிட்ட எல்லாமே இருக்கு, அந்த ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு. அவர் சொல்லி எஸ்பிஎஸ்குள்ள நீ விளாண்டு ஒரு மிஷின் கொடுத்தது வந்து நீ வேணான்னு சொன்னது, அது எல்லாத்தோட ரெக்கார்டுமெண்ட் இருக்கு. அது எல்லாம் தான் உன்னோட வீழ்ச்சி காரணம். அதாவது ஒருத்தவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு செய்யும் போது அவங்க சொல்றதை கேட்டே ஆகணுன்றது கட்டாயம், வேற வழி கிடையாது. ஆனா அவர் அப்படி சொல்லலண்ணே, அவர் சொன்னது வேற என்ன. அது யாரும் உங்கள்ட்ட தப்பா சொல்லிட்டாங்க. நீங்க ஸ்ரீப்ரோ கிட்டே கேளுங்களேன். என்கிட்ட இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஐ ஹேவ் த ஸ்கிரீன்ஷாட். சரி பிரச்சனை இல்லை, இதுதான் சொல்றேன். சரியா? பாத்துக்கலாம். வில் டு இட். போய் தூங்க. பை பைடா. குட் நைட். குட் நைட். வேணா ப்ரோ, என்ன ப்ரோ மாஸ் கட்டங்க. வெல் பிளேட் கைஸ். ஐயோ சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். ஓ ரெண்டாவது பிங்க் வந்துருச்சா? வெரி சாய் பிஓவி. என்ன எல்லாரும் சாய் பிஓவி பா வெரி வச்சு வெளுத்துட்டாங்க போலையே. போல பார்க்கலாம். போடு ஸ்ட்ரிக்ட்லி நீடட் பிஓவியா? இருங்க நம்ம நேரம் பேசிட்டு வந்துடலாம், எல்லாத்தையும் போய் பேசிட்டு வந்துடலாம். ஈஷா ஏன் விட்டான்னு தெரியல. ஈஷா நல்லா தான் சொல்லுங்க. என்னடா ரெக்கார்ட் இது?
என்னடா எல்லாம் யார் யாரோ விளாட்றாங்க, நீ உங்கள் டீம் நக்கிட்டு போயிடுச்சு. கேக்குதா? ஹலோ இல்லை யார் யாரோ விளாண்டாங்க, உங்கள் டீம் நக்கிட்டு போச்சு. என்னாச்சு? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன வீடு மாத்தினியா இல்லையா? இன்னொரு 2 நாள் மாத்திடுவேன். பார்த்துட்டியா? பார்த்தாச்சு. கங்க்ராச்சுலேட் பண்ணியா போய் எஸ்டிஆரா? பண்ணிட்டு இப்போதான் அங்கதான் பேசிட்டு தான் வந்தேன் இப்போ. சரி ஓகே ஓகே. என்ன அடுத்த ட்ராஃபி, பெரிய ட்ராஃபி, கிறிஸ்மஸ் ட்ராஃபி என்ன டீம் சேஞ்சா இல்லை அதேவா? அதே ஆடுறீங்களா? நான் இது வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் நான் இதே அடிக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரி ஓகே. பெரிய ரெண்டுமே பெரிய ட்ராஃபிடா நியூ இயர் அந்த இது பரவாயில்லையா? நான் என்ன பண்றது, அங்க போயிட்டு டீமுக்கு பிரஷர் கொடுக்காம நம்ம இங்கேயே இப்படியே போயிடலாம். இல்ல உன்னை இதுல போடலான்னு இருந்தேன், டீம் 7 அந்த ட்ரைஅவுட்ஸ் டீம் 30 கில் 40 கில் அடிக்கிறாங்கல்ல, அந்த டீம் போடலான்னு இருந்தேன். நீ ஏன்னா ஐஜல் தானே கேப்ப? தே ஆர் குட் ஸ்ட்ராங். எடுக்கலாம், ஆனா இப்போதைக்கு நான் கரெக்டா வந்து ஜான்வரி முடிச்சுட்டு நானே எடுத்துக்கிறேன் டீம். சரி ஓகே. சரி போடு. தரதான் 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 தரதரதான் தரதான் தரதான் தரதரதான் போடு. தரதரதான் சிக்கு சிக்கு சிஞ்சு. எங்க ஈஷோ காணோம்? நான் நிறையண்ணே 451K OP. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுறது உங்களுக்கு தெரியும்ல, நான் தான் உலக டிசிப்ளின் ஆகிட்டேன் அப்படின்னு. நீங்கள் தான் போட்டிங்க, உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ். நன்றி கிஸ். நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நினச்சா 500Kக்கு வந்து எல்லோரும் ரொம்ப பெரிய வெயிட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் ரெட்டிலே தெறிக்க விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அந்த 500K மட்டும் பண்ணி விட்ருங்க கிஸ். ரெட்டிலேயே குளிக்க வைக்கிறோம், ரெட்டிலேயே. சரி அப்புறம் என்ன தலை, நாளைக்கு பவுண்டி வேறு வச்சிருவோம். நாளைக்கு கொஞ்சம் அரசல் புரசல் ஆகும் மேட்ச்சு பார்க்குறவங்களுக்கு. ஸோ நீட் பவுண்டி வார்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும் பிராட்டி குட்டி ப்ரோ, அதான் யோசிக்கிறோம். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் நிறையண்ணே சொல்லுங்கண்ணா. என்ன ஆச்சு? டீம் மணி நல்லா தான் விளாட்ற. வாட் ஹேப்பன்? என்ன சுட்டி? அதான் ப்ரோ. சுட்டி வெல் பிளேடரா சுட்டி. கிளம்புறேன் ப்ரோ. ஆண்டா நரேன் ப்ரோ. சரி எப்போ இந்த லீவ் ஃபுல்லாக விளாட தானே போற? லீவ் ஃபுல்லாக தெரியலையே ப்ரோ, நாளைக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ உனக்கு எப்போ லீவ் முடியுது? மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. சரி ஓகே. ரெக்கார்டி ஆண்டா பாய்டா. என்னடா ஐஸ்வா டீமு பெரிய ட்ராஃபி வருது. கிறிஸ்மஸ் ட்ராஃபி. நான் மலைக்கு போயிடுவேன் கிறிஸ்மஸ். சரி அவைலபிள் இருக்காது, 3 நாள் வர மாட்டேன். சரி ராடு ஈஸ்வா இல்லைன்னா பெரிய ஈபிடிஸோட பெரிய ஓட்டை அவன் தான். அப்புறம் என்ன பண்ணுவியா? ஆமா சரி இருங்க, நானுமே ஏதாவது பாக்குறேன். ராடுக்கு பதிலா ஈஸ்வாக்கு பதிலா சாக்கோ எடுத்துக்கோ, பெஸ்ட். சாக்கோ ஓகே. ஏன்னா அவனுக்கு எம்பிடி செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஈஸ்வா நீ எப்படா போற? இந்த கம்மிங் வீக் வெள்ளிக்கிழமை போறேன். வெள்ளி சனி ஞாயிறு, திங்கக்கிழமை வந்துடுவேன். அது என்ன டேட் என்ன? 27 நைட் கிளம்புறேன். டிராஃபி வந்து 23, 24, 25. சாரி 24, 25. 2 நாள் தான் வந்துடுவேன். அது 27 தான் வர மாட்டேன். நீ போறது இப்ப 27 தான? அப்ப நியூ இயர் டிராஃபி தான் இருக்க மாட்டியா? நியூ இயர் டிராஃபி இருக்க மாட்டியா? 27 போய்டுவேன். சரி ஓகே. 26 வரைக்கும் நடத்தலாம். ஓகே 26 நான் கிறிஸ்மஸ் ட்ராஃபி 26 வரைக்கும் முடிச்சுட்டு நீ கிளம்பி நான் நியூ இயர் ட்ராஃபி வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ இதே டீம் ஓகேவா? உங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமா? பெரிய ட்ராஃபி ஓகே தான். ஏன்னா ட்ரைஅவுட்ஸில் அவ்வளோ பேர் நல்லா விளாட்றாங்க, யாரையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பேர் நல்லா விளாட்றாங்க. சரி ஓகே குட். என்ன கிஸ் பிஓவி சாயோட பிஓவியா கிஸ் தான் வரேன் கிஸ். உங்கள் ராவடியே உங்கள் அழிச்சாட்டியும் தாங்க முடியாது, ஜெயிச்சு விட்டீங்கன்னா.
பிசி கேம். ஒரு நிமிஷம். பிசி கேம் என்ன வச்சிருக்க? பிசி கேம்ல தான் இருக்கேன். இந்த செயின் டுகெதர், அதுக்கப்புறம் டெவுர் வச்சிருக்கேன், ஸ்டம்பிள் கைஸ் வச்சிருக்கேன். ஓகே சரி வரேன் இரு. சாய் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு அடிச்சு நொறுக்கிறாங்களே. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து. கைஸ் கடைசி மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் கைஸ் பார்ப்பேன், ஏன்னா வந்து ரொம்ப இதாகக்கூடாது. ஹலோ ப்ரோ கேக்குதா? அங்க டாப் பிளேஸ் பாத்தியா? நல்ல டாப் பிளேஸ் வேலைய பாத்துப்பாரு. ஆனையில ஏதோ கார் வேற வருது. சாய் ரொம்ப வேகமா விளையாடுறான் ப்ரோ, எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ரொம்ப வேகமா விளையாடுறான். போறமா இங்க போறடா, நம்ம இவனை முடிக்கணும். நான் இந்த பில்டிங் படிச்சுக்கலாமா ப்ரோ? என் மார்க் இங்க பாருங்க. வாட்ச் அவுட். ஓகே அங்க எனிமி இருக்கானா ப்ரோ? இல்ல எனிமி இல்ல, எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கான்டா. நான் ஏன் எடுத்து போறேன்? அங்க எனிமி இருக்காங்க. அங்க ஈஸ்வா டீம் இருக்காங்க. அங்க ஈஸ்வா 3 பேர் இருக்காங்க. அங்க 3 பேர் இருக்காங்க ஈஸ்வா டீம். ஒரு நாக் வைக்கணும். ஏய் நம்ம ஓபன்ல கூட ஈஸ்வா ஆக்சுவலா இந்த சண்டை நல்லா இருக்கும். போதும் ப்ரோ டின்னர் மட்டும் போட்டா போதும். இந்த வீட பிடிச்சு ஆடிடலாமா? இந்த வீடு இந்த வீடு ஆடிடலாம். ரைட் சைடு ஆடிடலாமா? இப்படி இவனை முடிச்சிடலாமா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. இருங்க ப்ரோ. போறேன். சுடி நேடு. நேடு ஃபுல் நேடு. கில் நேடு. வெளிய வந்தாருங்க. வெளிய இருக்கான். லாஸ்ட் ஒன்னு. எல்லாரும் சாவறீங்க. மேல வாங்க. காலி பிடி. ரிவே பண்ணுங்க. சுட்டி பிடி. போடுறா. ஐயோ இரு. ஈஸி. டின்னர் மட்டும் போடலாம் ப்ரோ. சாய் வர சுட்டியை கேட்டே இருந்தான் ப்ரோ. ஈஸி. சுட்டி வேணும். டின்னர் மட்டும் ஆடுங்க. எல்லா நேடு ஸ்மோக் எல்லாத்தையும் எடுங்க. நம்ம மேட்ச், இட்ஸ் அவர் மேட்ச். ஈஸி. இங்க ஜோன் இருக்கு. அப்படியே எல்லா நேடு எல்லாத்தையும் எடுங்க. வெரிடா சுட்டி. மை மேன். இதெல்லாம் தவிர்க்கலாம். ரொம்ப நாளா வந்து சாய் வந்து சுட்டி கேட்டே இருக்கான். என்ன நடக்க போகுது கைஸ் மார்ச்சுக்கு அப்புறம். அந்த வீட்ல நடிக்கணும். ஓகேடா. அந்த வீடு தான் ப்ரோ ஜோன். இப்போ பட்டன் முடிக்கணும் ப்ரோ. பின்னாடி பாத்து நினைக்க. ஒரு நிமிஷம். எஸ் மை மேன். சண்டை போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஃபுல்லா அதான் நேடு. கார் வேற வருது. இங்க வேற புடிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்மோக் போடுங்க. போறமா. இங்க போறடா, நம்ம இவனை முடிக்கணும். இந்த பில்டிங் படிச்சுக்கலாமா ப்ரோ? என் மார்க் இங்க பாருங்க. இது ஏன் இப்படி எடுத்தான்னு தெரியல. வெறியா எடுப்போம். இல்ல எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கான்டா. நான் ஏன் எடுத்து போறேன்? அங்க எனிமி இருக்காங்க. அங்க ஈஸ்வா டீம் இருக்காங்க. அங்க ஈஸ்வா 3 பேர் இருக்காங்க. அங்க 3 பேர் இருக்காங்க ஈஸ்வா டீம். ஒரு நாக் வைக்கணும். நம்ம ஓபன்ல கூட போய் சேவியர் ப்ரோ தற்குறியா இருக்காதீங்க. அது வேன் இல்ல மேன். தூக்க கலக்கத்துல எதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அடிச்சிடலாமா? நான் வெளியே போயிட்டு எனக்கு தெரியலையே. சரியா ஓபன்ல போலாமா? டின்னர் மட்டும் தான் போட போறோம். ஓபன்ல போய் புடிச்சிடலாமா? எஸ்ஆர் நம்ப போட்டாங்க. எஸ்ஆர் ப்ரோ ஓபன்ல போய் புடிச்சிக்கலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? ஓபன்ல போய் புடிச்சிக்கலாம். டின்னர் மட்டும் தான் போணும். வாங்க. கார் எடுத்து வாங்க. அங்க படி. ஜோன் இல்ல ப்ரோ. ரைட் சைடுலடா மேல. ரைட் சைடு போணும். லெஃப்ட்ல இருக்கா. அடி வாங்குவோம். இப்படி போனா அடி வாங்குவோம். பாத்து. இங்கோட இறங்கிடலாமா? இருங்க. நான் இறங்கிக்கிறேன். இறங்க. ஸ்மோக் போடு. ப்ரோ இப்படி போனா அடி வாங்குவோம். ஸ்மோக் போடுங்க ப்ரோ. தேவலாத வேலை ப்ரோ. ஐயோ ப்ரோ கொஞ்சம் இரு. சில். என்கிட்ட ஜோன்னா எனக்கு ஒரு ஸ்மோக் போடுங்க. பொறுமைப்பா. பேனிக்கே இல்ல ப்ரோ. ஜீரோ பேனிக். சாய் வந்து ஜீரோ பேனிக். போடுங்க. வீடு என்ன ஜோன்? வீடு எதுனா ஜோன்? வீடு அதுதான் ஜோன். அங்கே போய் இருக்கணும். பரவாயில்ல. போயிட்டு இருந்து போலாம்டா. அம்பு போட்டு
ஆமா என்கிட்ட வரலாம். மாட்டிக்காதீங்க கோஸ் ப்ரோ. ஸ்மோக் போட்டு தான் வரணும். ஒரு ஸ்மோக் தான் இருக்கு இங்க. யானைக்கு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் மரணம். போறேன் டேய் அடிங்கடா வீட்ல ஸ்மோக் 20 மீட்டர் தூரம். ஏய் பெரிய ஹேமர் போணும்டா. பவுடர் உள்ள நம்ம பேலமா சுட்டி உள்ள அப்படியே. யானை எடுத்து போயிடலாம் வா சுட்டி யானை எடுத்து போயிடலாம் வா சுட்டி வா என்கிட்ட வா சரி நான் போறேன். நான் உள்ள போய் குத்துறேன் ப்ரோ. எனக்கு கவர்மெண்ட் வைங்க ப்ரோ. நான் உள்ள குத்துறேன். நான் வீட குத்துறேன். கவர் வைங்க. சீரும்பா யானை ஏதாச்சு யானை செத்துருச்சு. மாட்டிப்பா நேட்ல தப்பு ஸ்டாண்டா. ஃப்ரெண்ட் இருக்கா? ஜீரோ பேனிக். ஏய் ஜாலியா விளையாடுறானே. ஒரு நேட் போட மாட்டிப்பாங்க ப்ரோ. அந்த 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 பிட்டல ஒரு நேட் போடுங்க. சூப்பர். கோஸ் ப்ரோ அங்க நாக்கு. இன்னும் லாஸ்ட் ரெண்டு பேர் தான். புடிங்க. அவங்க நாக்குற லாஸ்ட் ஒன்றா. டேய் லாஸ்ட் ஒன்றா சுட்டி. ஏறு சுட்டி லாஸ்ட் ஒன்றாங்க. நாக்கு வச்ச ஆல்ரெடி. மேல நாக்கு வச்சிருக்கேன் அந்த வீட்டு மேல. வெளிய இருக்கான்னு நினைக்கிறேன். மேல கீழ கீழ இருக்கான்னு நினைக்கிறேன். கீழ. ஒட்டா ஜாட்ரா சுட்டி. ஜாட்ரா எஸ்டிஆர் ப்ரோ. ஜாட்ரா சாரி எஸ்டிஆர் ப்ரோ மறந்துங்க. ஒத்தா வெளிய போ. எல்லாம் மாதிரி வெளிய போடா. வெளிய போ. வெரிடா சுட்டி. பா பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த வாட் ஸ்குவாட். பா ப்ரோ 4 பாயிண்ட் ப்ரோ. 0 பேனிக். டீமோட கோஆர்டினேஷன் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த மொத்த டீமும். ஒரு தேவையில்லாத கால்ஸ் அங்கே வந்ததா சரித்திரம் நான் பார்க்கவே இல்லை. ஒரு தேவையில்லாத கால்ஸே இல்லை. ஒரு தேவையில்லாத கால்ஸ் நான் பார்க்கல. 0 தேவையில்லாத கால்ஸ். ஒரு கால்ஸ் கூட தேவையில்லாத கால்ஸே கிடையாது. த ஃபைனல் ஒன் த கேம் பிளே. சாயோட கேம் பிளே வாஸ் ஃப்ரம் த 2020 ஸ்டில் 2025. 5 வருஷம் அவன் கேம் பிளே சோடையே போகாத ஒரு கேம் பிளே. சாய் இஸ் ஈக்குவல் டு கேம் அப்படின்னு வச்சிடலாம். உண்மையாலுமே சாய் இஸ் ஈக்குவல் டு கேம். வாட் எவர் டீம் சேஞ்சஸ் தோல்வி வெற்றி அடுத்தது இருக்கட்டும். ஆனால் சாய் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து மறுக்கவே முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வெரி கோஸ் ப்ரோ. வெரி சுட்டி. வாத்தா வெளிய போலாம். வாத்தா போட்டா வந்து பேசுது பாரு போட்டா. ஓமால வெரி எஸ்டிஆர் ப்ரோ. எப்படி இருக்கு இந்த வின்னு? ஸ்வைக்குதா? ஐயோ ப்ரோ நல்ல வேளை மிஸ்டேக் பண்ணல நினைச்சேன் ப்ரோ. ஐயோ ஓபன்ல வந்துட்டோமா. சரி சைடு அவாய்ட் பண்ணிடலாம். வேற மாதிரி ப்ரோ. சுட்டி மாரி விட்டோம். கோஸ் ப்ரோ வெரி சேவ் கோஸ் ப்ரோ. வெரி எஸ்டிஆர் ப்ரோ பாஸ். வெளிய போலாம். வெளிய போ. என்ன ஜெயிஸ்ட் வெளியே போக சொல்றாங்களா? யாரடா வெளியே போக சொல்றீங்க? அவங்க விளையாடுறானுங்க அந்த அளவுக்கு. அவனுக்கு அது பிளேயிங் லைக் சம்திங் இஸ். நான் யாரு கிளட்ச் கார்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் பார்த்தேன். ப்ரோ இல்ல எனக்கு தெரியல. என்னடா ப்ரோ Watch out. நான் Watch out. கோஸ்டோட சேவ் பாத்தே. கோஸ்டோட சேவ். ஞானே எனக்கு நல்ல மேட்ச். இட்ஸ் आवर மேட்ச் ஈஸி. அங்க ஜோன் இருக்கு. அப்படியே எல்லாம் நம்ம இவனை முடிக்கணும். கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். கோஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி ஹை. ஆனா அவன் வந்து சாய் சொல்றது கேட்டு விளையாடுவான். அதுதான் காமெடியா இருக்கும். அப்ப ரைட் சைடு போணும். ரைட் சைடு லெஃப்ட்ல இருக்கான். அடி வாங்குவோம். இப்படி போனீங்கன்னா அடி வாங்குவோம். பாத்து இங்கோட இறங்கிக்கலாமா? இருங்க நான் இறங்கிறேன். இறங்க ஸ்மோக் போடு.
ஐயோ ப்ரோ அப்படியே போனா அடி வாங்க ஸ்மோக் போடுங்க ப்ரோ தேவையில்லாத வேலை ப்ரோ இது ஐயோ ப்ரோ ஹேமர் போடுங்க பெரிய ஹேமர் போடுங்க கொஞ்சம் இரு சில் என்கிட்ட ஜோன்னா எனக்கு ஒரு ஸ்மோக் போடுங்க எனக்கு பெரிய ஹேமர் போடுங்க ட்ரை பண்ணுங்க வீடு தான ஜோன் வீடு தான ஜோன் வீடு அதுதான் சார் அங்கேயே போயிருக்கணும் எஸ்டர் பக்கத்துல இருந்து போலாம்டா அம்பு போட்டு ஆமாமா என்கிட்ட வரல ஸ்மோக் போடணும் பஸ் மாட்டிக்காதீங்க வரணும் ஒரு ஸ்மோக் தான் இருக்கீங்க யானை போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் மலனா நான் போடுறேன் ஏய் அடிங்கடா வீட்ல கவர் வைங்கடா எஸ்டர் புடிச்சிட்டு இங்க இருந்து 20 மீட்டர் ஜோன் லெஃப்ட்ல கவர் பாரு சரியான சேவ். ஏய் பெரிய அமர் போணும்டா அவன பவுடர் உள்ள நம்ம பேல மாத்தி உள்ள அப்படியே யானை எடுங்க நீங்க யானை எடுங்க சீக்கிரம் கவர் வைங்க யானை மறைச்சிடுறா யானை ஏதாச்சு யானை செத்துருச்சு மாட்டு பண்ணேடல லெஃப்ட்ல வந்துருங்க ஒரே இடப்பட மாட்டிப்பாங்க ப்ரோ சூப்பர் இன்னும் லாஸ்ட் ரெண்டு பேர் தான் போடு ப்ரோ படிங்க ஏய் பொறுமை லாஸ்ட் ஒன்றா சுட்டி ஏறு சுட்டி லாஸ்ட் ஒன்னாங்க நாக் பாஸ் அப்படியே மேல நாக் பாஸ் வீட்டு மேல வெளிய இருக்கான்னு நினைக்கிறேன் மேல கணக்கில டக்கு சொல்லு என்ன போறேன் கீழ போடு போல பெற மாதிரிடா மொத்தா யாரா நாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்கெல்லாம் பெற மாதிரி வெரி குட் ப்ரோ எப்படி எஸ்டர் ப்ரோ வேற மாதிரி இருக்கா என்னோட டயலாக் வேற மாதிரி சேவ் பண்ணல வேற மாதிரி எப்படி சேவ் ப்ரோ நல்ல வேளை மிஸ்டேக் பண்ண நினைச்சேன் ப்ரோ எஸ்டர் ப்ரோ எப்படி சேவ் வேற மாதிரியா MVP மிஸ்டர் MVP சாய் கோஸ் ப்ரோ வெரி சேவ் கோஸ் ப்ரோ வெரி எஸ்டிஆர் ப்ரோ பாஸ் லே போலாம் லே பா வேலு பறக்கணும் சாட்ல என்ன பறக்கணும் வேலு சிம்பிள் போட்டு விடுங்க guys எல்லாரும் போயிட்டு ப்ரோவோக் பண்ணி விடுறானுங்க ப்ரோ ப்ரோவோக் பண்ணி விடுறாங்க guys ப்ரோவோக் கடைசி வரைக்கும் முடியும் ப்ரோ 88 போறா புருமாと言いますகடைசி வரைக்கும் முடியும் ப்ரோ அவன் ப்ரோ அவன் சொன்னது வெரிடா சுட்டி மாஸ் ஏன் இவனுக்கு ஜெயிச்சா மட்டும் எனக்கு சிரிப்பு வருது ஃபயர் விடல ப்ரோ மைக் நைஸ் மைக் ஓபன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ நன்றி ரெஸ்கார்ட் ப்ரோ ஜிஜி ப்ரோ நன்றி ரெஸ்கார்ட் சரியான மோட் ப்ரோ ஆமா இதெல்லாம் அப்பா ஐயோ கையெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு அதெல்லாம் ப்ரோ நான் ஓபன்ல பிடிச்சு ஜோன் வரும் பார்த்தா அங்க போட்டுட்டான் நல்லவேளை ஆனா யானை இருந்தனால தான் ஓபன்ல வந்தது இது பண்ணி நல்லவேளை யானை காப்பாத்தி இது பண்ணுச்சு நான் நினைச்சேன் சரி மாட்டிட்டீங்க எம்பிடிஎஸ் கிட்ட ஓபன்ல நினைச்சேன் இல்ல என்னடா பாத்துறணும் வந்து நல்லா அதுதான் ஏய் நீ ஒரு இடத்துல குத்தலாம் ப்ரோ அடிக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்ற அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குலாம் அப்படியே உள்ள இருந்து வா சரி வாடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு அந்த மாதிரி தான் வருது அந்த மாதிரி ஒரு ஆள் கான்ஃபிடென்ட்டா பேசினா தான் வேலைக்கு ஆகும் வெரிடா ஃபயர் நினைச்சு கொடுப்பாங்க எனக்கே வந்தா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தான் சுட்டி தான் எனக்கே மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்தான் ஓவரோன்னு விரிடா சுட்டி ஆனா வெரி மாஸ் பண்றதுதான் ப்ரோ அவன் ப்ரோ சொன்னா வெரி வெரி வர்த்தன களி இங்க லெஃப்ட்ல காலியா சுட்டி அங்க நேடு போட காலியில எதுல இருக்கா ஒரு ஸ்மோக் போட்டுக்கோ சுட்டி பின்னால இருந்து அடி வாங்காத மாதிரி ஒரு ஸ்மோக் போட்டுக்கோ எதுல இருக்கா எடுக்கலடா
ப்ரோ அந்த லெஃப்ட்ல அந்த மரம் இல்லையா? அந்த மரம் மாலி போட்டு விடுங்க. மரத்துல லெஃப்ட்ல மரம். கோஸ் ப்ரோ எங்க காலி பண்ணீங்க நீங்க? இது இந்த மரமா? முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆக்சுவலாக நான் டெலிபரேட்டாக தான் பண்ணேன். பட் நான் தப்பாக இருக்கலாம். பட் ஆனால் நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து அப்படி தான். அது என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். பார் நல்லா கவனிச்சிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். எம்எஸ்ஓபியை வந்து ஓஜிபி டெஸ்ட் போக சொல்லிகிட்டே இருந்தேன். எம்எஸ்ஓபி நீ போய் தான் ஆகணும், நீ வந்து சரியில்லை, சம்திங் இஸ் ராங், நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போதான் அப்படின்னு. எம்எஸ்ஓபி கேட்கவே இல்லை. இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட், நான் போகல, எனக்கு அங்கே செட் ஆகலை, அங்கே செட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து எம்எஸ்ஓபிக்கு எஸ்டிஆருக்கு ஒரு எஸ்டிஆர் சொன்னான், எஸ்டிஆர் வந்து எம்எஸ்ஓபி பொறாமப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்டிஆருக்கு ரொம்ப நாள் ஆசை பிடெஸ்க்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து எஸ்டிஆர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, எம்எஸ்ஓபியோட வீழ்ச்சி, எஸ்டிஆரோட எழுச்சி, எஸ்டிஆரை கொண்டு போய் அங்கே பொருத்தணும். இப்போ எஸ்டிஆர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஸோ அது வந்து கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். அது வந்து இப்போ எஸ்டிஆருக்கு வந்து இது பெர்மனெண்ட் ஃபோர்த் மேன் ஆகிடுச்சு. எஸ்டிஆருக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் ஆகி போயிடுச்சு. ஆனால் எம்எஸ்ஓபிக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. சொல்லிக்கிட்டே இருந்தேன், போடான்னு. நீங்கள்லாம் கேட்டு இருந்தீங்களே, ஒரிஜினல் ஓஜியாக போடுங்க, ஒரிஜினல் ஓஜியாக போட சொல்லிங்க. எஸ்டிஆர் இப்போ ஒரிஜினல் ஓஜி தான். அப்படி போய் அப்படியே செட் ஆகிட்டான். சொன்னால் அது கேட்கணும். அது அந்த கேட்குற தன்மை தான் வந்து ரொம்ப முக்கியம். சில சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சில சாக்ரிஃபைஸ் டீம்ன்றது வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். விட்டு கொடுத்து போகிறதுல எந்த தப்பும் எப்பவுமே கிடையாது. அது வந்து தவறு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து நான் நினைக்கிருச்சு. ஆனால் அது வந்து அவங்களோட வீழ்ச்சி தான் எஸ்டிஆரோட எழுச்சி ஆயிடுச்சு. ஸோ அதனால எஸ்டிஆருக்கு வந்து ஒரு ஜாலி தான். எஸ்டிஆர் இப்போ டம்முக்கிட்டி டான்ஸ் பண்ணிருப்பேன். எஸ்டிஆர் ஜாலியாக இருக்கியா? ஜாலி தான் ப்ரோ, ஜாலி தான். காலையில ஏத்தா வாங்குறேன், சாயங்காலம் ஜாலி ஆயிடுறேன். பொட்டாலாம் பேசுது வந்து என் சாட்ல. 40 சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. இல்லை எனக்கு ஆக்சுவலாக நீ வந்து ஒன்று புரிஞ்சுக்கோ, இது ஜெயிஸ்டர்னு நினைக்காத. எப்போ வேணாலும் இல்லை பிகினிங் பிடிஎஸோட ரொம்ப பெரிய ப்ளஸ் எப்போ வேணாலும் தூக்கி போடுவது, யாரை வேணாலும் வேணாம் வெளிப்போ அப்படின்றோம். ஸோ அதனால வந்து நீ அது அங்கே இருந்தே ஆகணும். ரொம்ப முக்கியம். நீ சொல்கிற பேச்சு கேட்டதுனால தான் உனக்கு இவ்வளோ நல்லது. நீ சொல்கிற பேச்சு எப்போ நீ வந்து இதாகலையோ அப்போ நீ டவுன்ஃபால் தான் உனக்கு. ஆனால் அதில் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அது இல்லாமல் அவனுங்களும் ஜாலியாக பேசி விளாண்டா தானே செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகும். கால்ஸுன்றது ரொம்ப முக்கியம். அது என்ன ராங் கால்ஸ் கொடுத்தா தெரியாமல் கொடுத்துட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான், தப்பு இல்லை. கால்ஸே கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர். தப்பு சரியா? இது எப்போ ஜார்டன் மோட்டிவேஷன்? இது ஜார்டன் 8v8ல பேசினு இருப்போம் நாங்கள். அப்போ ஜார்டன் வருவார். வெரி கிளைமேக்ஸ் ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ். ரிக்கி ப்ரோ அடிச்சிட்டே இருந்துச்சு கூட. டைக் கோல் வந்து ரெட் கலர்ல வச்சிருக்கனா? கோஸ் ப்ரோ பிங்க் இல்லையா? கேக்குது ப்ரோ. ஜார்டன் வந்தாரு ஃபர்ஸ்ட் மேன். ஜோடா ஜார்டன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணா, அதுவும் நீங்க கவனிச்சு தான் ஆகணும். ஏன்னா கோஸ்ட் 2-3 தடவை ஜார்டனை கூப்பிட்டான். நிறைய தடவை சொன்னான். ஷார்ட் 100% ஷார்ட். உங்களுக்கே தெரியும் கோஸ்ட் எத்தனை தடவை போய் ஜார்டனை கூப்பிட்டான் அப்படின்னு. ஒரு வாட்டியாவது அந்த ஜார்டன் அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும், போயிருக்கணும். அது ஒரு பெரிய தப்பு. விடு ஜடா, எப்படி இதெல்லாம் லக்கு தான். என்ன பண்றது? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்களா வின் பண்ணுவீங்க. சத்தியமா ஜடா, வேற மாதிரி மேட்ச் ஆக்கி விட்டீங்க. சத்தியமா எங்களுக்கே இதுதான் பிக்கானதுதான் கரெக்ட்டா ஒரு இதுல இன்ட்ரோ வாசிருங்க. ஆனா நீங்களா வின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜடா. இது ஒண்ணும் இல்ல ஜடா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடுத்து இது வரும், மறுபடியும் அடிச்சுக்கலாம். டெய்லி நடந்துதுன்னு ஏதாச்சும் ஃபீல் பண்ணாத. நாங்களே எத்தனை தோத்துருப்போம், எங்களுக்கு தான் ரொம்ப ப்ரெஷரா இருக்கும். நாங்களே கண்டுக்க மாட்டோம். அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுரு, நாளைக்கு மறுபடியும் பாத்துக்கலாம். தனியா நான் அந்த மேட்ச் கால்ஸ் கொடுத்து இது பண்ணேன் ப்ரோ. கால்ஸ் கொடுக்காம நல்லா இல்ல ஜி, நீங்க தான் எப்பலாம் நினைக்கிறீங்க? சத்தியமா அப்பலாம் இல்ல. நீங்க எல்லாம் பழி போட்டுக்காத உங்க மேல ப்ளீஸ்.
ஃப்ரீயா அடிச்சடா அவ்வளவுதான். நான் எப்பவுமே சொல்லுவேன் உங்ககிட்ட, நீ எல்லார்கிட்டயுமே நார்மலா பேசு, யாரும் எதுவும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ப்ரோ எனக்கே அப்படிதான் ப்ரோ, அந்த மேட்ச் விட்டோமே, எனக்கு நான் கவனிக்கல, இது பண்ணாம என்னோட கால்ஸ்ல தான் போயிடுச்சு இதுன்னு சொல்லிட்டு இருக்கு போய். ப்ரோ இன்னும் இவனுங்களாம் இப்படி இருப்பான்ல, ஆச்சரியமா இருக்கு. அப்படியே கொஞ்சிக்கிறானுங்களே ஊர்த்து, அப்படியே வெரி வெரி வெரி. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் இதுதான். இது வெற்றியை விட எனக்கு இது ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். இது அதெல்லாம் இல்ல, சரி விடுங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் விடுங்க, அதெல்லாம் அப்பப்ப நடக்கிறது தான். எங்க நான் அந்த மேட்ச் நீங்க கில் எடுத்தீங்கன்னே தெரியாது, பாத்துங்க அப்ப எந்த அளவுக்கு போனாங்க. அதெல்லாம் எல்லாம் மிஸ்டேக். நாங்க லாஸ்ட்ல தான் அடிச்சோம் சாய் ப்ரோ. நாங்க சரி போட்டுங்க ஜானன் ப்ரோ, பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிராஃபி. அப்படி ஆறதுதான் ப்ரோ, உங்களுக்கே தெரியாதா எனக்குலாம் எத்தனை இது நடந்திருக்கு. ஜடா ஒண்ணுமே இல்ல ஜடா, நீ வந்து அந்த மைண்ட் செட் என்னன்னு தெரியல எனக்கு. For this, OGPTS was forming again, guys. There will be no VPTS. So, நான் எதுக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? For what reason? So, OGPTS will be next. இதில் OGPTS இருப்பாங்க. இப்போ தான் சைலண்டாக இருக்கு, அந்த சைலண்ட் மட்டும் உனக்கு எப்பவுமே இருக்கவே கூடாது. வெரி குட். நான்லாம் பாரு உன்னை விட நான் சைலண்டாக இருப்பேன். ஸ்டீம் பண்ணும்போதெல்லாம் உன்ன மாதிரி தான் இருப்பேன், உன்னை விட மோசமாக இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம். இப்போ கூட அவ்வளோ பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு சாய் எல்லாம் க்ளோஸ்னால அப்படி பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்டயும் அவ்வளோ அப்படியே சேம் சாய் கிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் எப்பவுமே. கைஸ் ஐ நீட் திஸ் மொமெண்ட், ஓகேவா? இந்த மொமெண்ட் எனக்கு வேணும். எனக்கு OGPTS வந்து எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஓகேவா? நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஏன்னா கோஸ்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்கான், ஓகேவா? நானே கோஸ்ட் தான் இந்த கிளானே ஆக்சுவலாக உருவாக்குனது. ஸோ அதனால் அவனை கௌரவப்படுத்துறதுக்காகவாது வேலு பிடிஎஸ் இருக்கட்டுமா OGPTS இருக்கட்டுமா? எனக்கு வேலு பிடிஎஸ் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. சின்ன ப்ளஸ் என்னென்னா, வேலு பிடிஎஸ்ஸாக இருந்தால் யாரை வேணால் அந்த டீமுக்குள்ளே கொண்டு போகலாம். ஆனால் OGPTSஸாக இருந்தால் யாரும் போட முடியாது. நான் போல் போட்டிருக்கேன் கிஸ், டேக் திஸ் மொமெண்ட் ஓட்டு போடுறதுக்கு. அது வந்து கோஸ்ட்டு கொடுக்குற ஒரு கௌரவமாக இருக்கட்டும். அதனால் நீ என்கிட்ட ஜாலியாக பேசு, ஒன்றுமே இல்லை என்கிட்ட. அதே மாதிரி எல்லாக்கிட்டையும் அப்படியே பேசி பழகு, ஜாலியாக இரு. இந்த கேம் தானே, இந்த இடத்துலையும் நீ சைலண்டாக இருக்கக்கூடாது எப்பவுமே. ஓகே ஓகே ப்ரோ. அவ்வளவுதான் ஜடா. இதனால நாங்க சாவல ப்ரோ, அவ்வளவுதான் ஜார்டன் ப்ரோ, இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன் ஃபைன் டே வரும் ப்ரோ. கிளம்பறேன். ஓகேடா சுட்டி. ஜிஜி ப்ரோ, எல்லாருக்கும் ஜிஜி. ஜிஜி ராஜுட்டி. ஜிஜி ப்ரோ, ஜிஜி. நான் கிளம்பறேன். டேய் தூங்க, கண்ணு வலி அப்பா சரியா. ஓகே. சாய் ப்ரோ, கோஸ் ப்ரோ, thank you so much for the opportunity. பை ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ இருக்கு? ஓ எஸ்டிஆர் பாருங்களேன். எஸ்டிஆர் வந்து இது பண்ணிருக்கான். எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. கோஸ் ப்ரோ மைக் நினைக்கிறேன். கேக்குதா ப்ரோ? அவர் மைக் தான் இந்த மாதிரி வரும். உங்க இதுதான் கோஸ் ப்ரோ. இப்போ கோஸ் ப்ரோ. சரி. இப்போ ஓகே. நன்றி ஈஷானே. நன்றி ஈஷானே ப்ரோ. கேக்குதா ப்ரோ? சாய் ப்ரோ, கோஸ்ட் ப்ரோ. நன்றி ப்ரோ, எஸ்டிஆர் ப்ரோ. சூப்பரா நீங்க ப்ரோ. இதே மாதிரி தான் கோட்டு அந்த மேட்ச் நீங்க அடிப்பீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதே மாதிரி தான் இந்த மேட்ச் நாங்க அடிப்போம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதே மாதிரி எல்லாரும் ஒரு அட்ரினல் ரஷ்ல ஆட்டிருந்தோம் ப்ரோ. பயங்கரமா மாத்த மாதிரி ஆட்டம்.